நீங்க பேங்கோலின் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காட்டுக்கே ராஜா ஆரண்டு கேட்டால் சிங்கம் என்று தான் எல்லாரும் சொல்லுவீனோம். அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தினால் கூட ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு உயிரினம் தாங்க இந்த பேங்கோலின். இந்த உயிரினத்துக்கு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கேன்னா, இதனுடைய உடம்பினுடைய மேற்பகுதி கெரட்டின் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய ஓடுகளால் காணப்படுமா. இப்படி காணப்பட்டாலும் கூட இது ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினமாக காணப்படுகிறது. இதுதான் அந்த இனத்தினுடைய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அந்த பேங்கலினுக்கு ஏனைய மிருகங்களால் ஆபத்து வரும் என்று அறியுமாயின் தன்னுடைய உடலினை பந்து போல சுருட்டி தன்னை பாதுகாத்து கொள்ளுமா. இந்த பேங்கலின் வாய்ப்பகுதியில் நாக்கை தவிர பற்கள் எதுவும் இல்லை. இது உணவை உண்ணும் போது இதனுடைய வயிற்று பகுதியில் காணப்படுகின்ற சிறிய சிறிய கற்களால் அந்த உணவு செம்பாடடைய செய்து வெளியேற்றம் செய்யப்படுகிறதா. ஒரு அடல்ட்டான பேங்கோலின் கிட்டத்தட்ட 70 மில்லியன் பூச்சிகளை ஒரு வருடத்தில் உண்ணுமா. இப்படி சாப்பிட்றதால இந்த பேங்கலின் எங்களுடைய சூழலின் பார்ட் ஆஃப் ஏகோசிஸ்டம் மற்றும் பயோடைவர்சிட்டி என்பவற்றை சமநிலையாக பேணுவதற்கு ஒரு பெரிய பங்காற்றும் ஒரு உயிரினமாக இந்த பேங்கலின் காணப்படுகிறதா. இந்த பேங்கலின் ஹியூமன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட நாம் ஹியூமன்ஸ் தானே அதனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு வரணும். இந்த பேங்கலினுடைய கெரட்டின் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய முதுகினுடைய ஓட்டு பகுதியை மெடிசின் பர்பஸுக்காண்டியும் இதனுடைய தசைப்பகுதிகளை இறைச்சிக்காகவும் இந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறார்களாம். இதனாலேயே அந்த உயிரினத்தை மனிதர்கள் அழித்து கொண்டே வாரார்களாம். இந்த பேங்கலின்கள் ஹியூமன்ஸால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அப்படின்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய் பாய்.